அந்த வியாதி தீர வேணும். ஆமா. அப்படி இருந்தா ஆலயத்துக்கு ஆலய வழிபாடு செய்கிறோம். ஆமா. தீராத நோய்களையா தீர்த்து வைப்பது மருந்து என்ன தெரியுமா? எப்படி? ஆத்தா கொழுந்து வேப்பலை மருந்து. ஆமா. ஆத்தா கொழுந்து வேப்பலை மருந்து. அப்படி சொல்றாங்க. ஆனா வந்து நம்ம வீட்டுல எல்லாரும் வீட்லயும் கறவை மாடு வச்சிருக்கிறோம். கண்ணுக்குட்டி இருக்கு, பால் கறக்கிறோம். எந்த வழியா நம்ம பால் கறக்கிறோம்? அந்த மாட்டின் மடி கம்பி வழியா பால் எடுக்கிறோம். அதே போலதான் ஒரு ஊர்லயே உட்காந்துக்கின்னு அழுதுகின்னு கண்ணை தொடச்சுக்கின்னு குழந்தைகள் இருந்தா நம்ம சஞ்சலம் தீராது. ஏதாவது ஒரு கோயிலுக்கு சென்று அந்த கோயிலில் உள்ள தெய்வத்தை வேண்டணும். அந்த சன்னதியிலே சென்று அம்மனை வழிபாடு செய்யணும். அடிதண்டமாக அடியற்ற மரம் போல தண்டனை இருக்கணுமா? ஒரு கோயிலுக்கு சென்ற அடியற்ற மரம் போல தண்டனை இருக்கும். அப்படி சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி முட்டி இட்டு நன்றி இட்டு வருந்து உள்ளம் தெளிவாக அம்மனை வேண்டினார். ஆண்டவன் கோயிலா இருந்தாலும் சரி, சிவனுடைய ஆலயமா இருந்தாலும் சரி, குமாரி அம்மனுடைய ஆலயமா இருந்தாலும் சரி, எந்த ஆலயத்தில் சென்றாலும் மண்டியிட்டு மடியேறி பிச்சை கேட்டார் அம்மா என்னன்னு சொல்ல மாட்டாங்க. அம்மா நீடம் கையேந்துங்கள் அம்மா